Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக ஒரு brownie பார்க்க போறோம். எக் யூஸ் பண்ணாம நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். அதுக்கு தேவையான ingredients என்னென்ன நம்ம இப்ப பாத்துறலாம். கோதுமை மாவு 1 கப், அதுக்கு அப்புறம் sugar வந்து ஒரு 3/4 கப், flaxseed வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன், அதுக்கு அப்புறம் பட்டர், cocoa powder வந்து ஒரு 3/4 கப்ல, vanilla essence, milk வந்து ஒரு 100 ml. இப்போ flaxseed வந்து முழுசா இருக்கும், அதை வந்து நான் அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 4 to 5 டேபிள்ஸ்பூன் வந்து 1 கப் கோதுமை மாவுக்கு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் வந்து flaxseed பவுடர் அரைச்சதை நம்ம போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது வந்து ஒரு 7 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளாக்ஸீடோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. நம்மளோட இம்யூனிட்டியை வந்து நல்லா டெவலப் பண்ணும். ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து கிட்ஸுக்கு நம்ம டெய்லியும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரையும் ப்ரௌன் சுகர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கப் வந்து மெல்டட் பட்டர். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி விஸ்கில் வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு 6 to 7 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து நீங்கள் பிளெண்டரில் அதாவது பீட்டரில் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடாக எனக்கு கொஞ்சம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஃப்ளாக்ஸீடு வந்து எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவியாக இருக்குது. இது வந்து நம்ம எக்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம போடுறோம். ஸோ இப்போ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ளாக்ஸீடு கிடைக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு வந்து ஒரு 2 எக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹெல்தியர் வெர்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஃப்ளாக்ஸீடு ஆட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து எப்பவுமே கொக்கோ பவுடரோட கன்சிஸ்டன்சியே வந்து லம்ஸ் இருக்கும். நீங்கள் அதனால் வந்து சளிச்சு போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது கூட எல்லாம் ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம சளிச்சு போடுறோம். பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சளிச்சு போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பீட்டர் வச்சு அந்த விஸ்க் வச்சு யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பேட்டில் வச்சு சும்மா ஜென்டலாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டைமில் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது வந்து 1 கப்பு வந்து நான் ஹாஃபாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாவு வந்து நீங்கள் சளிச்சு போடுறதா இருந்தால் போடலாம். இப்போ நான் எடுத்துருக்க மாவில் வந்து சளிக்க தேவையில்லை, நல்லா நைஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் வந்து மில்க் எடுத்திருக்கேன். 1/4 கப்பில் வந்து அதாவது 1/4 கப் வந்து மில்க் எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றி நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து அதாவது வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனியில் வந்து நீங்கள் வந்து கேஷ்யூஸ் ஆட் பண்ணலாம், வால்நட் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கப் வால்நட் வந்து நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து மிக்சியில் கூட ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அதையே வந்து அதுலேயும் 1/4 கப் 1/2 கப்பில் வந்து நான் 1/4 கப் வந்து இதில் ஆட் பண்ணிட்டு உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ட்ரேயில் வந்து இது ஒரு ஷீட் போட்டிருக்கேன். அந்த ஷீட் வந்து நீங்கள் போடுறதா போடலாம், இல்லைனா ஆயில் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா குக்கி ஷீட்டுன்னு சொல்லி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது போடலைனாலும் நீங்கள் ஆயில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அந்த டவ் வந்து. இப்போ நான் வந்து எல்லாமே போட்டு நல்லா வந்து நீங்கள் தட்டி விடுங்க, அப்போ தான் உள்ளே லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் இருக்க அந்த ரிமைனிங் வால்நட்ஸையும் வந்து நான் அதில் வந்து மேலே தூவிடுறேன்.
இப்போ ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அவன் வந்து பர்ஃபெக்டாக ஹீட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம உள்ளே வச்சிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 18 to 20 minutes வந்து எடுத்துக்கும் இது குக் ஆகிறதுக்கு. நீங்கள் உள்ளே இருக்கும்போதே ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா எதாவது வச்சு நீங்கள் உள்ளே வச்சு குத்தி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிக்காகாமல் வந்துச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு, எல்லாமே குக் ஆகி வந்துடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் இதை. இப்போ நான் அந்த ட்ரேலேருந்து வெளியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ரெஸ்ட் விடலாம். ஒரு 10 to 15 minutes வந்து அந்த ஹீட்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது கட் பண்ணால் பொடிஞ்சு வரும். இப்போ வந்து என்னோடது ஆறிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் கட் பண்ணி காட்டுறேன். சைடில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது கரெக்டாக பேக் ஆகிருக்கு அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா இப்போ பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. சைட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணியிருக்கீங்க. வால்நட் பிடிக்காத குழந்தைங்க கூட இதில் வால்நட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ளாக்ஸீடும் வால்நட்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கிட்ஸ்க்கு பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுற டைம் வந்தாச்சு. நம்மளோட ஹெல்தியர் ப்ரௌனி ஃப்ளாக்ஸீட் ப்ரௌனி ரெடி ஆயாச்சு. இதில் வந்து வால்நட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாதாம், கேஷ்யூஸ் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் வால்நட் வந்து ஆத்தென்டிக்காக அந்த ஃப்ளேவர் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். Thanks for watching. Bye bye.